இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும்போது இந்த மாதிரி இருக்கிறவங்க லேஸ் பண்ணல எப்படி இந்த மாதிரி மாற்றுதுன்னு நீங்கள் கற்றுப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு மிஷின் இன்வென்ட் பண்ணுறீங்க, ஆனால் அந்த மிஷினில் இருக்கிற பார்ட்ஸுக்கு பேர் இல்லைன்னா அந்த பையரோ அந்த மிஷினை சர்வீஸ் பண்ண மெக்கானிக்கோ இதுதான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் நேம் இருந்தால் தானே இதுதான் பேருன்னு சொல்லி பின் பாயிண்ட் பண்ணி அதை டயக்னோஸ் பண்ணி ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் கைஸ், நம்ம டிசைன் பண்ணுற ஸ்க்ரீன்ஸ் அந்த ஸ்க்ரீன்ஸோட காம்பனன்ட்ஸ்க்கு நம்ம ப்ராப்பராக நேம் பண்ணால் தான் அந்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுற டிசைன் டீம்ஸ்லேருந்து டெவாப்ஸ் அதுக்குமா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு விஷயத்தை ஸ்பெசிஃபிக்கான விஷயத்தை பின் பாயிண்ட் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி நீங்கள் ப்ராப்பராக நேம் பண்ணணும்னு வித் எக்ஸாம்பிள்ஸ் டீட்டெயிலாக கற்றுப்பீங்க கைஸ். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இந்த வீடியோஸ், இது எல்லாமே உங்களில் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணதால நான் பண்ண வீடியோஸ் இதெல்லாம். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க, ஐ வில் டெஃபினெட்லி மேக் வீடியோ பாரு. அண்ட் நீங்கள் இப்போ தான் என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் UXUI டிசைனில் இருக்கிற டெக்னிக்ஸ், டூல்ஸ் அண்ட் ரிசர்ச் பற்றி நான் இன்டெப்த் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி நேமிங்ஸ் இல்லை கைஸ், அதுக்கு ஒரு நிறைய லேயர்ஸ் இருக்குது. நீங்கள் நேமிங்ஸை ப்ராப்பராக கற்றுக்கணுன்னா ஃபஸ்ட்டு காம்போனன்ட்ஸ், ஸ்டைல்ஸ், அதுக்கப்புறமா ஸ்டேட்ஸோட நேமை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சதுக்காம இதெல்லாம் நீங்கள் எப்படி கேட்டகரைஸ் பண்ணுன்றது தெரிஞ்சுக்கணும். இந்த கேட்டகரைசேஷன் வச்சு தான் உங்கள் காம்போனண்ட்டுக்கு யூனிக் அண்ட் ஐடென்டிஃபைபிள் நேம்ஸ் உங்களால் தர முடியும். இது பார்த்ததுக்கம்மா நேமிங்ஸ் எப்படி ப்ராப்பராக பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நேமிங் கன்வென்ஷன்ஸ் வச்சு எப்படி நேம் பண்ணுறதுன்றதை நம்ம கடைசியாக பார்ப்போம். சொல்லும் போது கொஞ்சம் கன்ஃபியூசிங் தான் கைஸ் இருக்கும், பட் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லித்தரேன். இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட் காம்போனன்ட்ஸோட பேசிக்கான ஸ்டேட்ஸோட நேம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஏன் ஸ்டேட் டிஃப்ரென்ஸ் உங்கள் டிசைன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா, யூசரோட ப்ராடக்ட் கூட இன்டராக்ட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் யூசர் கிட்ட இன்புட்க்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணணும்ல. அப்படி ரியாக்ட் பண்ணதானே அந்த ப்ராடக்ட் வந்து ஆக்சசிபிள் ஆகும், இன்ட்யூட்டிவாகவும் என்கேஜிங்கான ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்கும். அதை சொல்லுவாங்களா எவ்ரி ஆக்சஸ் ரியாக்ஷன் சொல்லிட்டு. ஸோ இந்த 12 ஸ்டேட்ஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எனேபிள்டு. ஒரு பட்டன் இந்த ஸ்டேட்டில் இருக்குன்னா யூசரால் கிளிக் இல்லை இன்டராக்ட் பண்ண முடியுன்றதை இண்டிகேட் பண்ணுது. செகண்ட் ஒன் ஹவர் ஸ்டேட். இதில் யூசர் மவுஸ் ஒரு பட்டன் இல்லை ஏதாச்சும் ஆக்ஷனபிள் காம்பனன்ட் மேலே பிளேஸ் பண்ணுறாங்க, அதாவது ஹவர் பண்ணுறாங்கன்னா அந்த காம்பனன்ட் ஒரு விஷுவல் இண்டிகேஷன் கொடுக்கும். இதுதான் ஹவர் ஸ்டேட். தேர்ட் ஒன் ஃபோக்கஸ்ட் ஸ்டேட். யூசர் ஒரு டிசைன் எலமெண்ட் இல்லை ஐட்டமை ஹைலைட் பண்ணும்போது இந்த ஸ்டேட் ட்ரிகர் ஆகும். ஃபோர்த் ஒன் ப்ரெஸ்ட். ஒரு காம்பனண்ட்டை கிளிக் ஆகிடுச்சுன்னா அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு ப்ரெஸ்ட் ஸ்டேட் யூஸ் பண்ணணும். ஃபிஃப்த் ஒன் ஆக்டிவேட்டட் ஸ்டேட். ஒரு காம்பனன்ட் ப்ரெஸ் பண்ணப்பட்டு அது விசிபிளாக, அதாவது ஓப்பன் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா அது ஆக்டிவேட்டட் ஸ்டேட். இது அக்கார்டன்ஸ், டேப்ஸ் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் இந்த ஸ்டேட் யூஸ் பண்ணலாம். சிக்ஸ்த் ஒன் விசிட்டட். யூசர் விசிட் பண்ண லிங்க்ஸை இண்டிகேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேட் யூஸ் பண்ணணும். செவன்த் ஒன் செலக்டட். யூசர் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்றதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு இந்த செலக்டட் ஸ்டேட் யூஸ் பண்ணணும். எய்த் ஒன் வேலிடேட்டட். இந்த ஸ்டேட் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா யூசர் ஃபில் பண்ண டேட்டா கரெக்ட்னு வேலிடேட் பண்ணுறது தான் இந்த ஸ்டேட். நைன்த் ஒன் டிராக்ட். ஒரு எலமெண்ட் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபீட்பேக்கை இண்டிகேட் பண்ணுறது தான் அந்த டிராக் ஸ்டேட். டென்த் ஒன் எரர். இது வந்து யூசர்ஸ் ஃபில் பண்ண டேட்டா ராங்காக இருந்துச்சுன்னா அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேட் யூஸ் பண்ணணும். 11th ஒன் டிசேபிள்ட். ஒரு காம்பனன்ட் வந்து இன்டராக்டிவாக இருக்காதுன்றதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு டிசேபிள் ஸ்டேட் யூஸ் பண்ணணும். லாஸ்ட் 12th ஒன் ரீட் ஒன்லி. யூசரால் இந்த காம்பனன்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியாது, பட் இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காம்பனன்ட் டு டிஸ்பிளே. அப்போ இது ரீட் ஒன்லி ஸ்டேட்டில் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த 12 ஸ்டேட்ஸோட நேம் இப்போ உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டேட் டிஃப்ரென்சஸ் டிசைன் பண்ணுறீங்கன்னா இந்த நேம்ஸை யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டைலிங் எலிமெண்ட்ஸ்லாம் எப்படி நேம் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம். ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு நீங்கள் கேரக்டர், ஹைரார்கி, ஆக்சசிபிலிட்டி அண்ட் ஐடென்டிட்டி கொடுக்கறதுக்காக நம்ம ஸ்டைலிங் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் எந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்டைலிங் எலிமெண்ட்ஸ் எடுத்துப்பாங்க, லைக் கலர்ஸ், டைப்போகிராஃபி, எஃபெக்ட்ஸ், இந்த மாதிரி எந்த ஸ்டைலிங் எலிமெண்ட் வேணால் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி காமனாக அட்ரஸ் பண்ணுறது நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கலர்ஸ் எடுத்துக்கலாம். கலர்ஸை நம்ம நேம் பண்ணும்போது அதை நம்ம 3 கேட்டகரிஸாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பிராண்ட் கலர்ஸ், செகண்ட் ஒன் ஃபங்க்ஷனல் கலர்ஸ், தேர்ட் ஒன் கிரே ஸ்கேல். இதுக்கு எல்லாத்துக்குமே சப் கேட்டகரிஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பிராண்ட் கலர்ஸுக்கு என்னென்னு பார்த்தோம்னா ப்ரைமரி, செகண்டரி, ஆக்ஷன். நெக்ஸ்ட் நம்ம ஃபங்க்ஷனல் கலர்ஸ்க்கு என்னென்ன சப் கேட்டகரிஸ்க்குன்னு பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன், சக்ஸஸ், வார்னிங் அண்ட் டேஞ்சர். லாஸ்ட்லி கிரே ஸ்கேலுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுற கிரே ஸ்கேல்ஸோட இன்டென்சிட்டி பொறுத்து நீங்கள் இங்கே அந்த கிரே கலர்ஸே எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் அந்த நம்பர்ஸ்லாம் இருக்குல்ல, இது என்ன குறிக்குதுன்னா ஒரு கலரோட இன்டென்சிட்டி இண்டிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாம். ஒன்று நீங்கள் இந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சு இண்டிகேட் பண்ணலாம், இல்லை டிஷர்ட் சைஸஸ் யூஸ் பண்ணுங்கள், லைக் எக்ஸ்ட்ரா ஸ்மால், ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே லாஜிக் தான் நீங்கள் ஷேடோவுக்கு, ஸ்பேசிங்க்கு, ஐகான்ஸ்க்கு அண்ட் இந்த மாதிரி ஸ்டைலிங் எலிமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரைமரி ஃபாண்ட், செகண்டரி ஃபாண்ட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஷேடோஸ் நேம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை ஆக்ஷன் பேஸ் பண்ணி கூட நேம் பண்ணலாம். ஷேடோ ஹவர், ஷேடோ ஆக்ஷன், ஷேடோ ஹைலைட் இந்த மாதிரி நீங்கள் நேம் பண்ணலாம். இல்லை அதோட இன்டென்சிட்டி வச்சு கூட நீங்கள் நேம் பண்ணலாம் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் நம்ம காம்பனன்ட்ஸோட நேம் பார்த்தலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதெல்லாம் தான் காம்பனன்ட்ஸ் நேம். இது மட்டுமே 10 minutes ஆகும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா. இன்ஸ்டெட் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ஜஸ்ட் ஒன்றுனா பாருங்கள்.
இவ்வளோ காம்பனன்ட்ஸ் இருக்குல்ல, இது ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பட்டன்ஸ், ஃபார்ம்ஸ், நேவிகேஷன், கான்டென்ட் டிஸ்பிளே, மீடியா, டேட்டா விசுவலைசேஷன், ஃபீட்பேக், சோஷியல், யூட்டிலிட்டி, லாஸ்ட் ஒன் மிஸ்லேனியஸ். இதெல்லாம் தான் காம்பனன்ட்ஸோட கேட்டகரிஸ். இப்போ உங்களுக்கு ஸ்டேட், ஸ்டைல்ஸ், அப்புறம் காம்பனன்ட்ஸ் நேம்னா தெரியும். நெக்ஸ்ட் நீங்கள் இது எப்படி கேட்டகரைஸ் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இதெல்லாம் 5 லெவல்ஸாக பிரித்து கேட்டகரைஸ் பண்ணலாம். இதில் ஃபர்ஸ்ட் லெவல் வந்து கேட்டகரிஸ். இது பார்க்குறீங்கன்னா இந்த டிசைன் காம்பனன்ட்ஸ், இதோட கேட்டகரிஸ் தான் நம்ம இங்கே நேம் பண்ணுவோம். செகண்ட் லெவல் வந்து டைப். உங்கள் காம்பனன்ட்ஸ்க்கு டைப்ஸ் இருந்ததுன்னா, அதாவது பேசிக் கார்டு, இமேஜ் கார்டு, ஆக்ஷன் கார்டு, இல்லை சக்ஸஸ் அலர்ட், எரர் அலர்ட், இமெயில் இன்புட், நம்பர் இன்புட், டேட் அண்ட் டைம் இன்புட், ஐகான் பட்டன், ப்ரைமரி, செகண்டரி, இந்த மாதிரி டைப்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் இங்கே கேட்டகரைஸ் பண்ணுவீங்க. தேர்ட் லெவல் வேரியன்ட்ஸ். உங்கள் காம்பனன்ட்ஸ்க்கு வேரியன்ட்ஸ் இருந்ததுன்னா, அதாவது வித்தவுட் டெக்ஸ்ட், வித் டெக்ஸ்ட், வித் டெக்ஸ்ட் ப்ளஸ் ஐகான், வித் பிளேஸ் ஹோல்டர், வித் ஐகான், வித்தவுட் ஐகான், இந்த மாதிரிலாம் வேரியன்ட்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் இங்கே கேட்டகரைஸ் பண்ணுவீங்க. ஃபோர்த் லெவல் வந்து ஸ்டேட்ஸ். ஸ்டேட்ஸ் லைக் எனேபிள்ட், ஃபோக்கஸ்ட், எரர், டிசேபிள்ட், இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்டேட் டிஃப்ரென்சஸ் உங்கள் காம்பனன்ட்ஸ்க்கு இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் இங்கே கேட்டகரைஸ் பண்ணணும். லாஸ்ட் ஃபிஃப்த் லெவல் தீம். இதில் வந்து உங்கள் காம்பனன்ட்ஸ் லைட் தீமா இல்லை டார்க் தீமான்றது கேட்டகரைஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாம்பிள் டேபிளாக காலம் போட்டு காமிச்சா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த டேபிளாக காலமில் அதில் மேலே வந்து நான் சொன்ன இந்த 5 லெவல்ஸ் ஆஃப் கேட்டகரிஸை வச்சுருங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி கீழே ஃபில் பண்ணிட்டே வாங்க. அண்ட் கேட்டகரிஸில் நீங்கள் ஒரு விஷயம் ஆட் பண்ணுவோம். அது என்னென்னா லிஸ்ட் ஆஃப் காம்பனன்ட்ஸ். இந்த லிஸ்ட் ஆஃப் காம்பனன்ட்ஸில் நீங்கள் பார்க்குறீங்களா இந்த பென்டோ கிரிட்டில், இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க. அதோட டைப்ஸ், வேரியன்ட், ஸ்டேட்ஸ் அண்ட் தீம்ஸ்லாம் நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பட்டன்ஸ் இருக்கா, அதுக்கு ப்ரைமரி, செகண்டரி இருக்குது. அதுக்கப்புறமா ஐகான், டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறமா அதோட வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ் ப்ளஸ் டெக்ஸ்ட்டு, டெக்ஸ்ட் ஒன்லி, ஐகான் ஒன்லி. அதுக்கப்புறமா ஸ்டேட் டிஃப்ரென்சஸ் பாருங்கள், டிஃபால்ட், இன்ஆக்டிவ், ஹவர், கிளிக்டுன்னு இருக்குது. அதுக்கப்புறமா தீம் பார்த்தீங்கன்னா 2 தீம், அதாவது லைட் அண்ட் டார்க். எனக்கு இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ண சொல்லி கொடுத்தது யாருன்னா ஏட்ரியன் சொல்லிட்டு ஒருத்தர் தான் சொல்லி கொடுத்தாரு. அவரோட பிளாகோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க guys. இந்த கேட்டகரைசேஷன் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். நீங்கள் காம்பனன்ட்ஸ் எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு இருப்பீங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து எப்படி காம்பனன்ட்ஸ்லாம் நேம் பண்ணுறது ப்ராப்பரானதை நம்ம பார்ப்போம். இப்போ உங்களுக்கு புரியும் நான் ஏன் இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லிட்டு. ஒரு காம்பனண்ட்டை நீங்கள் நேம் பண்ணிட்டீங்கன்னா அது ரெக்கக்னைசபிளாக இருக்கணும். அண்ட் நீங்கள் அதை ரெஃபர் பண்ணும்போது ஐடென்டிஃபை பண்ண முடியணும். இப்படி இருந்தால் ஒரு நல்ல நேம். இப்போ நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸில் எப்படி நீங்கள் நேம் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறமா நீங்கள் எப்படி நேம் பண்ணணும் ப்ராப்பராக அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கலர் நேம் பண்ணுறீங்கன்னா ப்ரைமரி ப்ளூன்னு நேம் பண்ணாதீங்க. ஏன்னா பிராண்ட் கலர் அப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா நீங்கள் போய் ஒவ்வொன்றுத்துக்கும் ரீநேம் பண்ணணும். அதுக்கு பதிலாக ஜஸ்ட் ப்ரைமரின்னு நேம் பண்ணுங்கள், அது போதும். நெக்ஸ்ட் நீங்கள் டைப் வைஸ் நேம் பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த ஹெட்லைன் யூஸ் பண்ணியிருக்கேன்ல, ஹெட்லைன் ப்ளூ 32 பிக்சல்ஸ், இப்படி நேம் பண்ணுறதுக்கு பதிலாக ஹெட்லைன் ப்ரைமரி லார்ஜ் இப்படி நேம் பண்ணும்போது அது என்ன கேட்டகரி ஆஃப் டெக்ஸ்ட், அது என்ன கலர், அப்புறம் அது என்ன சைஸ்ன்னு உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் காம்பனன்ட் நேம் பண்ணும்போது காம்பனன்ட் நேமிங் ஃபார்மேட் இதுதான். ஆஃபர் அதோட பேர் வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பட்டன், ப்ரைமரி, காம்பேக்ட் அண்ட் டிஃபால்ட். இதுதான் அந்த கரெக்ட் வே ஆஃப் நேமிங் பட்டன் காம்பனன்ட். பட் எல்லா இடத்துலையுமே உங்களால் இவ்வளோ பெரிய நேம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த பட்டனோட காப்பி இருக்குல்ல, அதாவது அன்எடிட்டபிள் காப்பி இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி நேம் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு கார்டு நேம் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி அந்த காம்பனண்டோட ஸ்டார்டிங் நேம் இருக்கக்கூடாது. இன்ஸ்டட் அது என்ன பர்பஸை சர்வ் பண்ணுதோ அதை தான் நீங்கள் நேம் பண்ணணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்டை பாருங்கள், இந்த மாதிரி அதோட சர்வ் பண்ணுற பர்பஸ் வச்சு நீங்கள் நேம் பண்ணணும். நான் இப்போ சொன்ன நேமிங் எல்லாமே நீங்கள் நேமிங்கை ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் உங்களுக்கு இந்த டிசைன் காம்பனன்ட்ஸ்லாம் சொன்னேன்ல, அது எல்லாத்துக்குமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இது 1 hour அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் தான் நான் ஒரு 10 பேஜ் பிடிஎஃப்ல எப்படி ப்ராப்பராக நேம் பண்ணணும், அப்புறம் மோஸ்ட்டாக எல்லா காம்பனன்ட் நேமும் நான் கவர் பண்ணியிருக்கேன் அதில். அது மட்டும் இல்லை guys, நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு டீச் பண்ண போகிற நேமிங் கன்வென்ஷன்ஸோட எக்ஸாம்பிள்ஸும் உங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது guys. 100% ஃப்ரீ தான். டவுன்லோட் பண்ணி அது ஒரு கைடு மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க நேமிங்க்கு. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எப்படி ப்ராப்பராக நேமிங் கன்வென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி லேயர்ஸில் நேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேமிங் கன்வென்ஷன்ஸ் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் இது ஏன் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் கேமல் கேஸ். இந்த நேமிங் கன்வென்ஷனோட ரூல் என்னென்னா, ஃபர்ஸ்ட் வேர்ட் லோவர் கேஸில் இருக்கணும், அதுக்கப்புறமான எல்லா வேர்டுமே அப்பர் கேஸில் தான் இருக்கணும். அண்ட் இதில் ஸ்பேஸே விடக்கூடாது. இது காமனாக ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன் பாஸ்கல் கேஸ். இதோட ரூல் என்னென்னா, இதில் எல்லா வேர்டுமே அப்பர் கேஸில் இருக்கணும் அண்ட் இதில் ஸ்பேஸ் விடக்கூடாது. இது காமனாக C# அதுக்கமாக ஜாவாவில் யூஸ் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன் கபாப் கேஸ். இதோட ரூல் என்னென்னா, எல்லா வேர்ட்ஸுமே லோவர் கேஸில் தான் இருக்கும், அப்புறம் ஸ்பேஸுக்கு பதிலாக ஹைஃபன் யூஸ் பண்ணணும். இதை காமனாக CSS அதுக்குமா HTML ஃபைலில் யூஸ் பண்ணுவாங்க. ஃபோர்த் ஒன் ஸ்னேக் கேஸ். இதோட ரூல் கபாப் கேஸ்க்கு சிமிலரான ரூல் தான். ஆனால் கபாப் கேஸில் எப்படி ஹைஃபன் யூஸ் பண்ணுவாங்க,
அதே மாதிரி இங்கே அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இது காமனாக SQL டேட்டா பேசுறதுக்குமா PHPயில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த நேமிங் கன்வென்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஏன் யூஸ் பண்ணணும்னா த்ரூ அவுட் த ப்ராஜெக்ட் கன்சிஸ்டன்ட் நேமிங் இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா ஒரு விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணி சர்ச் பண்ணுறதுக்கு, ஸ்கேல் பண்ணுறதுக்கு, கொலாபரேட் பண்ணுறதுக்கு இந்த நேமிங் கன்வென்ஷன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை கைஸ், சில டூல்ஸில் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இருக்குது. அதோட ஆட்டோமேஷன் ப்ராசஸ்க்கு கன்சிஸ்டன்ட் நேமிங்கை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதுக்கும் இந்த நேமிங் கன்வென்ஷன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு நேமிங் கன்வென்ஷன் சூஸ் பண்ணி த்ரூ அவுட் த ப்ராஜெக்ட் அதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு சின்ன ரீகேப் பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டேஜோட நேம் பார்த்தோம், செகண்ட் வந்து ஸ்டைல்ஸோட நேம்ஸ், தேர்டு வந்து காம்பனன்ஸோட நேம்ஸ் பார்த்தோம், ஃபோர்த் வந்து நீங்கள் எப்படி இதெல்லாமே சேர்த்து கேட்டகரைஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம், ஃபிஃப்த் ஒரு காம்பனன்ட் நீங்கள் எப்படி ப்ராப்பராக நேம் பண்ணுறதுன்றதை பார்த்தோம், கடைசியாக சிக்ஸ்த் நீங்கள் எப்படி நேமிங் கன்வென்ஷன்ஸை யூஸ் பண்ணி இந்த நேம் பண்ணுறதை நம்ம பார்த்தோம். நான் நேமிங் செக்டர் எல்லா லேயர்ஸும் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எப்படி ஒரு காம்பனண்ட்டை ப்ராப்பராக நேம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கைஸ். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு இந்த ரிசர்ச் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நிறைய இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்க்குறேன் கைஸ். சியர்ஸ், என்ஜாய்.